ஹாய் கைஸ். இப்போ பார்க்க போகிறது டிராஃப்ட் ஆங்கிள்னா என்ன? ஜென்ரலாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஏன் டிராஃப்ட் ஆங்கிள் வந்து அப்ளை பண்ணோம்? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஈஸி எஜெக்ஷன் ப்ராசஸ். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்டை வந்து நம்ம மோல்டிங் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம்னா எஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு டிராஃப்ட் ஆங்கிள் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து எஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக வந்து நம்ம எஜெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்ட்டோட டேமேஜையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இதை பின் பண்ணுறதுக்கு 3 மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ரிமூவல் ப்ராசஸ். எனி இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈஸி ரிமூவலாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து டேமேஜஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஏன்னா ஜென்ரலாக ஒரு பார்ட் வந்து வெர்டிக்கலாக இருக்குன்னா ஈஸியாக அதை வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணும்போது டேமேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டிராஃப்ட் ஆங்கிள் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. டிராஃப்ட் ஆங்கிள் அப்ளை பண்ணுறாங்க. டிப்பிக்கலாக என்ன ஆங்கிள் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறது? 1 டிகிரிலேருந்து மேக்ஸிமம் 3 டிகிரி வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து ஜென்ரல் ப்ராடக்டாக தான் சொல்கிறேன். 1 டிகிரிலேருந்து 3 டிகிரி வந்து டிப்பிக்கலாக மெயின்டைன் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் மோர் ஓவர் ப்ராடக்ட்டோட கன்சிடரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து அதை வந்து நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஒரு டிராஃப்ட் ஆங்கிளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்த்துருப்போம். ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கு கலியர் பட்டனை அதை செட் பண்ணுங்கள்.